தவிக தலைவர் விஜய் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் சாதனையை முறியடித்திருக்கிறார். 1977 தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு திரைப்பட நடிகராக புகழ் பெற்றிருந்த எம்ஜிஆர் முதல்வரானார். 1977 தேர்தலில் முதன்முறையாக போட்டியிட்ட எம்ஜிஆரின் அதிமுக 33.52% வாக்குகளை பெற்றதே சாதனையாக இருந்தது. இந்நிலையில் 2026 தேர்தலில் விஜயின் தவிக 38% அதிகமான வாக்குகளை இப்போது வரை பெற்றிருக்கிறது. இதுவரை 1,62,00,000 அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறது. இதன் மூலம் எம்ஜிஆரின் சாதனையை விஜய் முறியடித்துள்ளார். தற்போதைய நிலவரப்படி தவிக 108, திமுக 73, அதிமுக 54 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. தவிக போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே ஆட்சி அமைக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பெரும்பான்மைக்கு 117 இடங்கள் தேவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனினும் தவிக மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை பதிவு செய்துள்ளது. பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகளில் விஜய் அமோகமான வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். தமிழக முதல்வர் ஸ்டாலின் களத்தூர் தொகுதியில் தவிக வேட்பாளரிடம் தோல்வியை சந்தித்திருக்கிறார். சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்றார். தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் முன்னிலை வகித்து தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக 60 இடங்களிலும் அதிமுக 45 இடங்களிலும் முன்னிலை பெற்று அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. தமிழக அரசியலில் புதிய வரலாறு படைத்துள்ள தமிழக வெற்றி கழகத்துக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சிறப்பான செயல்பாட்டை நிகழ்த்திய தவிகவுக்கு வாழ்த்துக்கள் என மோடி கூறியுள்ளார். தவிக வெற்றியை அக்கட்சி தொண்டர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வரும் வேளையில் அக்கட்சி தலைவர் விஜய் பனையூரில் உள்ள தனது வீட்டிலிருந்து அடையாறில் உள்ள தனது தந்தை SA சந்திரசேகர் வீட்டிற்கு சென்றார். குடும்பத்தினரை சந்தித்த விஜய் அதன் பின்னர் பால்கனி வெளியே கூடியிருந்த மக்களை பார்த்து கையசைத்தார். இதனைத் தொடர்ந்து நுங்கம்பாக்கம் வாக்கு எண்ணும் மையத்திற்கு சென்ற அவர் பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெற்றிருக்கிறார். பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் சென்ற விஜய்க்கு சாலையில் கூடியிருந்த கட்சி தொண்டர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது தவிக. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதுபோல மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி இணைந்திருங்கள்.